அருமையான ஒரு காலத்தில் பசுமை காட்டின் நடுவே பறவைகள் பாடும் இசையில் ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்துக்கு ஒரு சான்றான பெருமைக்குரிய அரசன் இருந்தார். அவர் ஒரு விசித்திரமான ஆடை அணிந்திருந்தார். அந்த ஆடை வெறும் ஆடையாக இல்லாமல் ஒரு மாயாஜால ஆடை. அதை அணிந்தவர்க்கே எல்லோரின் மரியாதையும் கிடைக்கும். அந்த ஆடையில் ஒரு வித்தியாசம் இருந்தது. அது உண்மையாக இருக்கும், ஆனால் அதை அணிந்தவர் நல்ல காரியங்களையும் நல்ல நெறிகளையும் பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் அந்த ஆடை படிப்படியாக மாயமாகிவிடும். அந்த ராஜ்ஜியத்துக்கு அருகே ஒரு பெரிய பசுமையான காடு இருந்தது. அந்த காட்டில் குடிகொண்டிருந்த ஒரு சின்ன குரங்கு இருந்தது. அது வாலாட்டி ஓடி துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தது. அந்த குரங்கு மிக சுறுசுறுப்பானதும் வித்தை செய்யக்கூடியதுமான ஒரு குரங்கு. ஒரு அழகான காலை, சூரியன் மெதுவாக மேகங்களைத் தாண்டி தோன்றியபோது அந்த சின்ன குரங்கு வழக்கம்போல சுறுசுறுப்பாக ஓடி விளையாடிக் கொண்டிருந்தது. துள்ளி துள்ளி மரங்களைத் தாண்டி மலர்களை நுகர்ந்த பாறைகளைத் தாண்டி அது காட்டின் எல்லைக்குள் உள்ள அரண்மனைக்கு அருகே வந்தது. அரண்மனைக்கு அருகில் ஒரு பெரிய குளம் இருந்தது. அதன் அருகே ஒரு பழமையான மரக்கொட்டில் இருந்தது. அந்த மரக்கொட்டிலின் ஒரு மூலையில் ஒரு துணி கட்டப்பட்டிருந்தது. அதில் பச்சை மற்றும் பொன்னிறத்தில் பிரகாசிக்கும் ஒரு விசித்திரமான ஆடை காற்றில் இளைப்பாறிக் கொண்டிருந்தது. அது அரசனுடைய மாய ஆடை. அந்த ஆடையின் ஒளியோடு சிறிய சிறிய வண்ணங்களும் மணிகளை ஒத்த ஒலி எழுப்பும் பட்டைகளும் காற்றில் அசையும் ஓரங்களும் அது ஒரு மந்திரக் கதையைப் போலவே தெரிந்தது. அந்த சின்ன குரங்கு ஆடையை பார்த்ததும் அதற்குள் ஏதோ விசித்திரமான உணர்வு எழுந்தது. அடடா, இது என்ன அழகான ஆடை! இது யாருடையது என்று அதனால் யாரையும் கேட்க முடியாமல் ஆவலுடன் அங்கே ஓடி வந்தது. அது மெதுவாக தன் வாலால் அந்த ஆடையை தொட்டுப் பார்த்தது. நரம்புகள் உற்சாகமாக நன்கு விழுந்தது. காற்றில் பரவி வரும் அந்த ஆடையின் மணமும் மாயமாய்த் தோன்றியது. குரங்கு அதனை எடுத்துப் பார்த்ததும் ஒரு கணம் தள்ளிப்போனது. இதை நான் அணிந்தால் எப்படி இருக்கும் என்ற சோதனையாக கவனமின்றி தன்னில் மாட்டிக்கொண்டது. அடுத்த நொடியில் அதுவே ஒரு மாற்றம். குரங்கின் தோற்றமே மாறியது. அது ஒரு சிறிய அரசனாகவே தெரியத் தொடங்கியது. அதன் சிறிய முகத்தில் ஒரு பெருமிதம் தானாகவே வந்தது. ஆடையின் ஒளியில் அது கம்பீரமாக வித்தியாசமாகத் தெரிந்தது. அந்த தருணமே குரங்கின் வாழ்க்கையை மாற்றிய தருணமாக ஆனது. அந்த ஆடை குரங்கை ஒரு சிறிய அரசன் போலவே காட்டியது. எல்லா விலங்குகளும் குரங்கை கவனித்தன. அந்த ஆடை அணிந்ததும் குரங்கின் தோற்றமே மாறிவிட்டது. பெருமையுடன் நடக்கத் தொடங்கியது. ஆனால் குரங்கு நல்ல காரியங்களை செய்யவில்லை. அந்த மாய ஆடை குரங்கின் தோற்றத்தை மட்டும் மாற்றவில்லை, அதன் மனதையும் மெதுவாக மாற்றத் தொடங்கியது. நான் தான் இப்போது அரசன், எல்லோரும் என்னை கவனிக்கணும், என் சொற்கள்தான் சட்டம் என்ற எண்ணம் சின்ன குரங்கின் உள்ளத்தில் ஊறிக்கொண்டது. முந்தைய நொடியில் கூட மற்ற விலங்குகளுடன் விளையாடி மகிழ்ந்திருந்த குரங்கு இப்போது அவர்களை கீழாகவே பார்ப்பது போல் நடக்கத் தொடங்கியது. அந்த ஆடையின் மாயச்சக்தி அதனுக்குள் ஒரு அகந்தை உருவாக்கியது. அது நடந்து செல்லும் வழியில் மற்ற விலங்குகள் இடம் கொடுக்க வேண்டுமென்று எதிர்பார்த்தது. ஒரு பசுமை புழுவை நான் நடக்கிற வழியிலிருந்து விலகிக்கொள் என்று அடிக்கடி தட்டிக்கொண்டு தள்ளியது. ஒரு வண்ணக்கிளி ஒன்று அதன் அருகே சிறகடித்து பறந்ததற்கு அரசனின் மேல் பறக்கக்கூடாது என எண்ணி அதன் மீது கோபமடைந்தது. முதலில் அந்த ஆடையின் பிரகாசத்திலும் குரங்கின் வித்தியாசமான தோற்றத்திலும் கவர்ந்த சில விலங்குகள் அதை பின்தொடர்ந்தனர். இது மாய அரசன் போலிருக்கிறதே என்று நம்பினார்கள். அது கொடுக்கும் கட்டளைகளையும் கேட்டனர். முதல் சில நாட்கள் அந்த சின்ன குரங்கையெல்லாம் விலங்குகளும் ஆச்சரியத்தோடு பார்த்தனர். எப்படியாவது மாய ஆடை அணிந்த இந்த குரங்கிடம் நாம் பழகிக் கொள்ளலாம் என்று எண்ணினர். அதன் ஒளிமிகு தோற்றம், நடையிலான வித்தியாசம், பேசும் முறையில் கூட ஒரு அரச பாணி வந்தது. சில விலங்குகள் அதை பின்பற்ற ஆரம்பித்தன. ஆனால் நாட்கள் சென்றவுடன் அந்த ஆடையின் ஒளிக்கு பின்னால் இருக்கும் உண்மை
யாரும் எதிர்பாராத ஒன்று என்பதை எல்லோரும் காண ஆரம்பித்தார்கள். இரவில் ஒரு சிறிய புலிக்கு பயமாக இருந்தபோது வழக்கமாக அந்த குரங்கு அருகிலிருந்து கதை சொல்லி தாலாட்டுவான். ஆனால் இப்போது இது அரசனுடைய நேரம், தொந்தரவு செய்யாதே என்று கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவான். அதேபோல் பழையவைகளில் ஒரு காகம் பழத்தைச் சேர்த்து எல்லாருக்கும் பகிர்ந்தால் குரங்கு அதை எடுத்துக்கொண்டு அது எனக்கு மட்டும் என்று உரிமையுடன் கூறுவான். அதன் பழைய இயல்பு பகிர்ந்தளிக்கும் மனமுடனும் மகிழ்ச்சியுடனும் விளையாடும் பாவனையும் காணாமல் போனது. அந்த இடத்தில் ஒரு புதிய குரங்கு வந்தது. நான்தான் முக்கியம், நான்தான் பெரியவன் என்று நினைக்கும், வன்மை பேசும், மற்றவர்களின் உணர்வுகளை பொருட்படுத்தாத ஒரு குரங்கு. மற்ற விலங்குகள் இந்த மாற்றத்தை உணரத் தொடங்கின. முதலில் சிலர் இது ஒரு புதிய கட்டம், ஒருவேளை இது மாறிவிடும் என நம்பினர். ஆனால் காலப்போக்கில் அந்த குரங்கு உதவிகரமான இடங்களில் கூட கட்டளைகளைச் சொல்வதைக் கண்டனர். ஒரு நாள் ஒரு சிறிய மான் தன்னுடைய குட்டிகளுக்காக பழம் தேடிக் கொண்டிருந்தது. குரங்கு அதை பார்த்ததும், இதெல்லாம் அரசனுடைய நிலம், பழங்களை யாரும் எடுக்கக்கூடாது என்று கூச்சலிட்டது. மற்ற விலங்குகள் மனத்தில் மெதுவாக சலிப்பு வளரத் தொடங்கியது. இது நம் பழைய நண்பன்தானா என்று யாரும் உறுதி செய்ய முடியவில்லை. அது அவர்களை நேசித்த குரங்கு அல்ல, அது தனது தலைக்கேற்ற விலங்குகளுக்கே மட்டுமே மதிப்பளிக்க காணப்பட்டது. இப்போதெல்லாம் குரங்கு வந்தால் விலங்குகள் அமைதியாக அகன்றனர். விழியிலிருந்த நம்பிக்கை மெதுவாக தொலைந்தது. அதன் ஒளி தகட்டும் முன்பே அந்த குரங்கின் நிழல் விலக்கப்பட்டது. ஒரு நாள் சிறிய முயல் ஒன்று பசுமை காடின் ஓரத்தில் தனது உறைவிடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தது. குரங்கு அங்கே வந்து, இது என்னிடம், இங்கேயே ராஜா இருப்பார் என கூச்சலிட்டது. அந்த முயல் அஞ்சி ஓடிவிட்டது. இதுபோன்ற நிகழ்வுகள் ஒன்றுக்கொன்று சேர மற்ற விலங்குகளின் உள்ளத்தில் ஒரு வருத்தம் தோன்றியது. இந்த குரங்கு எப்பொழுது இப்படி ஆகிவிட்டது என்று அவர்கள் எண்ணினார்கள். அது அவர்கள் பழக்கப்பட்ட அதே சுறுசுறுப்பான, சந்தோஷமான சின்ன குரங்கா என்றே தெரியாமல் போனது. இப்போதெல்லாம் குரங்கு வந்தால் விலங்குகள் ஒதுங்கத் தொடங்கினர். மரங்களின் பின்னால் மறைந்தனர். மேகங்களும் கூட அதன் மீது நிழல் போட்டது போல உணர்ந்தது. குரங்கு இதை முதலில் கவனிக்கவில்லை. ஆனால் அந்த பெருமையாகவும் ஆடம்பரமாகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்த காலம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. அந்த ஆடை மெதுவாக தனது மாயத்தை இழக்கத் தொடங்கியது. அதன் பிரகாசம் குறைந்தது, வண்ணம் மங்கியது. குரங்கு கவனிக்காமல் இருந்தது. ஒரு நாள் ஒரு சிறிய முயல் பசுமை காடில் தன் உணவைத் தேடி திரிந்து கொண்டிருந்தது. குரங்கு அதை கெஞ்சாமல் துரத்தியது. அந்த முயல் சிதறிக்கொண்டு ஓடியது. இதைக் கண்ட சில நளினமான விலங்குகள், ஒரு தேன்கோழி, ஒரு சிறிய மான், ஒரு பழம்பெரும் ஆமை குரங்கிடம் அமைதியாக பேச முயற்சித்தனர். மற்ற விலங்குகள் அமைதியாகவும் அன்போடு குரங்கிடம் பேச முயற்சித்தார்கள். ஒரு பழைய ஆமை மெதுவாக அது வாசிக்கும் குரலில் கூறினது, சின்ன குரங்கே, நீ எப்போதும் எங்களோடு விளையாடி மகிழ்ந்திருந்தாய். இப்போது நீ மாறிப்போன மாதிரி தோன்றுகிறது. எல்லாம் நன்றாக இருக்கிறதா? ஒரு தேன் கோழி அதன் மென்மையான கண்களுடன் சொன்னது, நீ அணிந்திருக்கும் ஆடையால் மட்டும்தான் நீ அரசன் அல்ல. உன்னுடைய நன்னடத்தைதான் நிஜ அரசனாக உன்னை மாற்றும். ஆனால் அந்த குரங்கு யாரையும் கேட்கவில்லை. நான் தான் அரசன் என்ற எண்ணம் அதன் உள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருந்தது. யாருடைய வார்த்தைகளும் அதன் காதுகளில் செல்வதாகவே இல்லை. இடையிடையே அந்த மாய ஆடையின் பிரகாசம் சாம்பல் நிறமாக மாறத் தொடங்கியது. ஒரு காலத்தில் பளிச்சென ஒளிர்ந்திருந்த பட்டு ஜெர்சி இப்போது மங்கலாகவும் நிறமற்று போய்விட்டது. அதன் பட்டைகளில் இருந்த இரத்தினங்கள் மெதுவாக உருண்டு விழுந்தன. மணிகள் ஒலி செய்யாமல் அமைதியாக வாடிக்கொண்டிருந்தன. குரங்கு தன் சாம்ராஜ்யத்தை எப்படிச் செலுத்துவது என்பதை நினைக்கையில் அந்த ஆடையின் மாய சக்தி நொடி நேரத்தில் மெதுவாக மாயமாக ஆரம்பித்தது. ஒரு மாலை நேரத்தில் அது மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது அவ்வளவுதான். அந்த ஆடையின் ஒளியும் வண்ணமும்
வெண்மையும் அனைத்தும் காற்றாக மாறி காணாமல் போனது. குரங்கு அதை புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்தது. தன்னுடைய உடலில் அந்த ஆடையின் ஒரு துண்டுமில்லை என்பதை உணர்ந்ததும் அதன் முகத்தில் முதன்முறையாக ஒரு பயமும் வியப்பும் சேர்ந்த உணர்வு தோன்றியது. தன்னுடைய சிறப்பாக இருந்த அந்த தோற்றமும் மாயத் திகழ்ச்சியும் இப்போது காணவே காணவில்லை. குரங்கு மீண்டும் தன்னை தானாகவே பார்க்கத் தொடங்கியது. ஒரு வழக்கமான சிறிய குடுகுடு ஓடும் சின்ன குரங்கு. ஆடையின்றி அரசனாக இருந்த பெருமை இல்லை. மற்ற விலங்குகளின் பார்வையிலும் அது மெல்ல மாறத் தொடங்கியது. இவனும் நம்மைப் போலவே ஒரு விலங்குதான் என்ற உணர்வோடு. அந்த தருணம்தான் குரங்கிற்கு உணர்வு எழுந்தது. நான் என்னை இப்படி மாற்றிக்கொண்டேன். ஆடையால் நான் பெரியவன் இல்லை. என் செயல்கள்தான் என்னை உண்மையாக மதிக்கச் செய்யும். இந்த உணர்வோடு அந்த குரங்கின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அதன்பின் அந்த குரங்கு மிகவும் சிந்தித்தது. அது உணர்ந்தது. அழகு, பெருமை, மரியாதை இவையெல்லாம் வெளிப்படையான ஆடைகளால் வருவதில்லை. உண்மையான மதிப்பு நம்முடைய செயல்களில் இருக்கிறது. அந்த நாளிலிருந்து குரங்கு மாறியது. அது மற்ற விலங்குகளுக்கு உதவத் தொடங்கியது. சிறிய பறவைகளுக்கு பழங்களைத் தேடிக் கொடுத்தது. விழுந்த பட்டாம்பூச்சிகளை மீட்டது. மழை காலத்தில் கிழிந்த இலைகளால் ஒரு பசுமை குடிசையைக் கட்டி பிற விலங்குகளுக்கு உறைவிடம் அமைத்தது. காலங்கள் போன பிறகு அந்த குரங்கு அனைவராலும் மதிக்கப்பட்டது. அதன் மீது அனைவருக்கும் அன்பும் மரியாதையும் வந்தது. எதற்காகவெனில் அது உண்மையில் நல்லவனானதால். அந்த மாய ஆடை ஒருபோதும் திரும்பவில்லை. ஆனால் குரங்கு அதை தேடவும் இல்லை. ஏனெனில் இப்போது அதற்குத் தெரியும், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம், நாம் என்ன அணிகிறோம் என்பதல்ல. இது போன்ற கதைகள் நமக்குச் சொல்கிறது, அழகு வெளியில்தான் இருக்க வேண்டியதில்லை, நம்முடைய உள்ளத்திலும் இருக்க முடியும். அடுத்த கதையில் நம்மை மறுபடியும் சந்திக்கிறேன். இதுவரை கேட்டு ரசித்ததுக்கு நன்றி குட்டீஸ்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து ஒரு லைக் போடுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கதையை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து மகிழுங்கள்.